இந்த நாட்டில் ஒரு நாட்டில் அடிப்படை என்பதே கல்வி, மருத்துவம், குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து, வேலைவாய்ப்பு, இதெல்லாம் தான் ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை வளர்த்து மக்களுக்கு சரியாக சமமாக கொடுப்பதை விட்டுவிட்டு வெற்று இலவச அறிவிப்புகளிலேயே இந்த 60 ஆண்டு கால ஆட்சியை இந்த 2 பெரும் கட்சிகளும் கொண்டு வந்து விட்டது. நீங்கள் ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம்தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார்கள். அப்படி என்றால் அறிவு செல்வம் தான் ஆகப்பெரிய செல்வம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. ஒரு மன்னனுக்கு கூட அவன் ஆளுகிற நாட்டுக்குள் தான் மதிப்பு இருக்கும். ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடத்திலெல்லாம் மதிப்பும் சிறப்பும் இருக்கும் என்கிறார். அப்ப அந்த கல்வியை சரியாக சமமாக இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு அறிவு சமூகமாக வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு. என கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் தனியார் பள்ளிகளில் போய் படித்தால்தான், தனியார் கல்லூரிகளில் படித்தால்தான் கல்வியை தரமாக பெற முடியும் என்கிற நிலையில் இந்த அரசு வைத்திருக்கிறது என்றால், அறிவு கருவறையை வியாபார அறையாக மாற்றி இருக்கிறது என்றால், நல்ல காசு கொடுத்தால் நல்ல கல்வி கிடைக்கும், காசு இல்லாதவன் படிக்கவே முடியாது என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால், எப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்தெடுக்க முயற்சிக்கிறது? உயிர்காக்கும் மருத்துவம், ஒரு மருத்துவம் மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்பதுதான் நிலைப்பாடு. ஆனால் மருத்துவத்தின் தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அல்லது முதலமைச்சர்கள் அவர்களுக்கு உடம்புக்கு முடியவில்லை என்றால் தனியார் மருத்துவமனையில் சென்று மருத்துவம் செய்து கொள்கிறார்கள். குறிப்பாக அப்பலோ, காவிரி, இந்த மாதிரி. அப்ப அரசு மருத்துவமனை அவர்கள் தான் நடத்துகிறார்கள். அந்த அரசு மருத்துவமனையில் ஏன் போய் மருத்துவம் செய்து கொள்ளவில்லை? தரமில்லை. அப்ப தரமில்லாத மருத்துவத்தை எதுக்கு அரசு நடத்துகிறது? இந்த கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கணும். அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது? ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கானது. அப்ப தரமான மருத்துவத்தை தன் நாட்டு குடிகளுக்கு அரசு தர மறுப்பது ஏன்? ஒரு உயர்ந்த மருத்துவத்தை முதலாளி தான் கொடுத்து விடுவான் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன? எல்லாவற்றையும் தனியார் தான் சிறப்பாக செய்வான் என்றால் அப்ப அரசு தோற்று போகிறதா? போக்குவரத்தை தனியார் நடத்த வேண்டும், மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் தான் சரியா செய்வான், கல்வியை தனியார் தான் நல்ல தரமாக நடத்துவார், மருத்துவத்தை தனியார் தான் தரமாக நடத்துவார், குடிநீரை தனியார் முதலாளி தான் அப்பலோ, கின்லே என்று அவர்தான் தரமாக கொடுப்பார் என்றால் அரசு என்ன வேலை செய்யும்? சாராயம் காய்ச்சும், சாராயத்தை விற்கும். இதை தவிர ஏதாவது ஒன்றை அரசு செய்திருக்கிறதா பாருங்க. இப்படி ஒரு அரசை 60 ஆண்டுகளாக நாம் நிறுவிக்கொண்டே இருக்கிறோம்.